Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், ஒரு தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில வச்சு அமெரிக்கன் முன்னாள் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சுடப்பட்டிருக்காரு. இந்த விஷயம் தற்போது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அமெரிக்கன் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் தங்கள் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதுல ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி டொனால்ட் ட்ரம்ப் சுடப்பட்டார், ட்ரம்போட பாதுகாப்புல அமெரிக்கா கேர்லெஸ்ஸா இருந்திருக்கா அப்படிங்கிற பல கேள்விகள் தற்போது எழுப்பப்பட்டு வருது. இல்லனா ட்ரம்ப் சுடப்பட்டதுக்கு பின்னாடி வேற ஏதாவது வெளிநாட்டு சதி இருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் தற்போது கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. இந்த வீடியோல டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் நடைபெற்ற இந்த ஷூட்டிங் பற்றி நம்ம டீடைலா பார்க்கலாம். அடுத்து இது போன்ற நிகழ்வு இந்தியாவிலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இந்தியா இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், HAL நிறுவனத்திற்கு இந்தியன் ஏர்போர்ஸ் தேஜஸ் MK-1A விமானங்களை சப்ளை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டரை கொடுத்தாங்க. ஆனா HAL நிறுவனத்தால குறிப்பிட்ட காலக்கெடுவுல அந்த விமானங்களை தற்போது சப்ளை செய்ய முடியல. இதற்கு காரணம் அமெரிக்க நிறுவனங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. தேஜஸ் MK-1A விமானத்தோட டிலேக்கு முக்கியமான காரணம் என்ன, அமெரிக்காவை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா இந்தியா நம்பலாமா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அமெரிக்காவுடைய முன்னாள் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பென்சில்வேனியால நடைபெற்ற ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் வச்சு சுடப்பட்டிருக்காரு. ஆனா அதிர்ஷ்டவசமா அவரோட தலையை நோக்கி சுடப்பட்ட குண்டு நல்ல வேளையா அவரோட காதோட மேல் பக்கத்துல தாக்கி இருக்கு. இதனால டொனால்ட் ட்ரம்ப் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி இருக்காரு. ஆனா அந்த கூட்டத்துல கலந்து கொண்ட 2 ஸ்பெக்டேட்டர்ஸ் சுடப்பட்டிருக்காங்க. அதுல ஒருவர் உயிரிழந்துட்டாரு, இன்னொருவர் மிகவும் மோசமான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மேடையில வச்சு சுடப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் சுதாரித்துக் கொண்டு கீழே குனிஞ்சிட்டாரு. இதனை தொடர்ந்து அமெரிக்காவுடைய சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்கள் அவரை சூழ்ந்து கொண்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் கீழே இருந்து எழுந்து மக்களை நோக்கி தனது கையை உயர்த்தி காட்டினாரு. அப்பொழுது அவரோட காதுல இருந்து ரத்தம் வடிந்துட்டு இருந்துச்சு. இதனை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் உடனடியா மேடையில இருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். டொனால்ட் ட்ரம்புக்கு அதிர்ஷ்டவசமா பெரிய அளவுல எந்த காயமும் இல்ல, அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிற செய்தி தற்போது வெளிவந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்திய நபரை அமெரிக்காவின் சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் சுட்டுக் கொண்டுட்டாங்க. இதனை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் சார்ந்து இருக்கக்கூடிய ரிபப்ளிக்கன் கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி, நிக்கி ஹேலி போன்றவங்க இந்த தாக்குதலுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அதே வேளையில அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடன் இந்த தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற செயல்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு காரணமே ஜோ பைடன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு டிக்டேட்டர், அவரை என்ன விலை கொடுத்தாது ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னு ஜோ பைடன் போகக்கூடிய அனைத்து கூட்டங்களையும் பரப்புரை செய்யறாரு. இது போன்ற ஹேட் ஸ்பீச் காரணமாக தான் தன் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் இது போன்று தலைவர்களை அசாசினேட் செய்யும் முயற்சிகள் அவர்களோட முந்தைய சரித்திரத்திலையும் நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஆப்ரஹாம் லிங்கன், ஜான் எஃப் கென்னடி போன்ற பிரசிடென்ட்கள் இதே போன்ற ஒரு துப்பாக்கி சூட்ல தான் அசாசினேட் செய்யப்பட்டாங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்த தாக்குதலை நான் எப்படி பார்க்கிறேன்னா, வேணுமென்றே அமெரிக்காவுடைய சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட பாதுகாப்புல அலட்சியமா இருந்தது போன்று தோணுது. ஏன்னா அமெரிக்காவின் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சிஸ் உலகின் தலை சிறந்தவை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு முன்னாள் பிரசிடென்ட் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியில எப்படி ஒருவர் துப்பாக்கியை எடுத்து வந்து இப்படி தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்திய நபர் 200 முதல் 300 மீட்டர் தூரத்துல இருந்து AR ஸ்டைல் ரைபிள வச்சு இந்த தாக்குதலை நடத்தி இருக்காரு. AR ஸ்டைல் ரைபிள் அப்படிங்கிறது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ரைபிள். இவ்வளவு பெரிய துப்பாக்கிய எப்படி ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்துல அமெரிக்க அதிகாரிகள் கண்டுபிடிக்காம விட்டாங்க
அப்படின்னு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. ட்ரம்ப் மீது ஏஆர் ஸ்டைல் ரைபிள பயன்படுத்தி தொலை தூரத்தில் இருந்து கொண்டு ஸ்னைப்பர் தாக்குதல் நடத்தி இருக்காங்க அப்படின்னு தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இதுல இருந்து குற்றவாளி ரொம்ப ப்ரீ பிளான்டா இந்த தாக்குதலை நடத்தி இருப்பது தெரிய வந்திருக்கு. இதே போன்று ஜப்பான்லயும் சில வருடங்களுக்கு முன்பு தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல்ல ஜப்பானீஸ் பிரைம் மினிஸ்டர் கொல்லப்பட்டாரு. ஆனா ஜப்பான்ல கன் ரெகுலேஷன் அமெரிக்கா போன்று ரொம்ப ஃப்ரீயா இருக்காது. இருந்தாலும் அந்த தாக்குதல் நடத்திய நபர் சொந்தமா வீட்டிலே துப்பாக்கியை செய்து எடுத்து வந்து தாக்குதல் நடத்தி இருக்கான். அதனால இது போன்ற தாக்குதல்களை தடுக்கணும்னா பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் அதிகாரிகளும் தொடர்ந்து அவங்கள அப்கிரேட் செய்து கொண்டே இருக்கணும். இல்லனா இது போன்ற பாதுகாப்பு குறைபாடு காரணமா முக்கியமான தலைவர்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். டொனால்ட் ட்ரம்ப் சுடப்பட்டதுக்கு பின்னாடி சீனா இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான சீன எதிர்ப்பாளர். தற்போதைய நிலையில ஜோ பைடனை தோற்கடித்து ட்ரம்ப் தான் தேர்தல்ல ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியாலையும் திருமதி இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி போன்ற தலைவர்களை இது போன்ற தாக்குதல்களுக்கு நாம இழந்திருக்கோம். அதனால பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட பாதுகாப்பை அதிகரிக்கணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்தமட்டில் நமது அண்டை நாடுகள்ல இந்தியால ஒரு ஸ்திரமான ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலை இருக்கு. குறிப்பா பாகிஸ்தான் மற்றும் சீனா அதற்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால பாரத பிரதமரோட பாதுகாப்புல இந்திய அமைப்புகள் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இரண்டாவது அப்டேட், இந்தியாவின் HAL நிறுவனத்திற்கு 83 தேஜஸ் விமானங்களை சப்ளை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட இந்திய விமானப்படை சில வருடங்களுக்கு முன்பு வழங்கினாங்க. கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய் மதிப்புல இந்த ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில HAL-னால குறிப்பிட்ட காலக்கெடுவுல தேஜஸ் MK-1A விமானங்களை சப்ளை செய்ய முடியல. இதற்கு முக்கியமான காரணமா HAL சொல்வது அமெரிக்கா சப்ளை செய்ய வேண்டிய F404 இன்ஜினை தான் சொல்றாங்க. அதாவது F404 இன்ஜினை சப்ளை செய்யக்கூடிய அமெரிக்காவின் GE நிறுவனம் அந்த இன்ஜினை சப்ளை செய்வதில் கால தாமதம் செய்யறாங்க அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டி இருக்காங்க. இதன் காரணமாக தான் தங்களால குறிப்பிட்ட காலத்துல தேஜஸ் MK-1A விமானங்களை சப்ளை செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவின் GE நிறுவனமும் HAL-இன் இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்றாங்க. சில சப்ளை செயின் இஷ்யூஸ் காரணமா தங்களால குறிப்பிட்ட நேரத்துல இன்ஜின்களை சப்ளை செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவின் GE நிறுவனம் சப்ளை செயின் இஷ்யூஸை சால்வ் செய்து F404 இன்ஜினை இன்னும் கூடிய விரைவில் சப்ளை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. 2024 இருந்து 2025 வருடத்துக்குள் 16 இன்ஜின்களை இன்னும் கூடிய விரைவில் சப்ளை செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா தேஜஸ் MK-1A விமானங்களை மிகப்பெரிய அளவுல இந்திய விமானப்படையில இணைப்பதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. இந்த 83 தேஜஸ் MK-1A விமானங்கள் தவிர 97 தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கான ஆர்டரையும் HAL நிறுவனத்திற்கு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 67,000 கோடி ரூபாய் செலவுல 97 தேஜஸ் MK-1A விமானங்களை இந்தியால தயாரிக்க போறாங்க. அமெரிக்காவின் GE நிறுவனத்திடம் கூடுதலா HAL தயாரிக்கக்கூடிய இந்த 97 தேஜஸ் MK-1A விமானங்களுக்கு தேவையான F404 இன்ஜினையும் வாங்க போறாங்க. இதனால தொடர்ச்சியா GE நிறுவனத்திற்கு இந்தியாவிடம் இருந்து ஆர்டர்கள் கிடைச்சு வருது. அப்படி இருக்கும் பொழுது அதிக இன்ஜின்களை தயாரிப்பதற்கான சப்ளை செயினை டெவலப் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியா ஃபியூச்சர்ல தயாரிக்க உள்ள AMCA தேஜஸ் MK-2 போன்ற விமானங்களுக்கும் GE நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் F414 இன்ஜினை தான் பயன்படுத்த போறாங்க. F414 இன்ஜினோட டெக்னாலஜியை 80% இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் செய்து இந்தியாவிலே அந்த இன்ஜினை தயாரிப்பதற்கான வேலைகள் தற்போது நடந்து வருது. இதற்கான ஒப்பந்தம் பாரத பிரதமர் அமெரிக்காவுக்கு போயிருக்கும் பொழுது கையெழுத்திடப்பட்டது. கிட்டத்தட்ட $1 பில்லியன் மதிப்பில F414 இன்ஜின்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்படுது. தேஜஸ் MK-2 விமானத்தில் பயன்படுத்தப்படும் F414 இன்ஜின் 75% உள்நாட்டு பாகங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா தற்போது தேஜஸ் MK-1A விமானத்தில் பயன்படுத்தப்படும் F404 இன்ஜின்ல 55 முதல் 60% பாகங்கள் தான் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால வரும் காலத்துல இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான விமான இன்ஜின் தயாரிக்கும் பார்ட்னர்ஷிப் மிகப்பெரிய அளவுல
அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க. ஆனா இது போன்ற சப்ளை செயின் இஷ்யூஸ் ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங்ல ஏற்படுவது சகஜம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா வேணுமென்றே இந்தியாவுக்கு இன்ஜின்களை சப்ளை செய்வதை தாமதப்படுத்துறாங்களோ அப்படின்னு சந்தேகங்களை எழுப்புறாங்க. சமீப காலங்கள்ல இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவு மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யாவிடம் இருந்து விலகி தற்போது அமெரிக்காவிடம் அதிக ஆயுதங்களை வாங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களை இந்தியா ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா பல வருடங்களுக்கு முன்பே விமான இன்ஜின் தயாரிக்கும் தொழில்நுட்பங்களை டெவலப் செஞ்சிருக்கணும். அதை செய்யாம விட்டதனாலதான் தற்போது ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற நாடுகளிடமிருந்து விமானங்களை இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்தியா தன்னுடைய உள்நாட்டு விமான இன்ஜின் டெவலப்மெண்ட்டையும் வேகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கா வேணுமென்றே இந்த இன்ஜின் சப்ளையை டிலே செய்யறாங்களா, இல்ல இது ஒரு சாதாரண சப்ளை செயின் இஷ்யூ தானா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.